ஐயோ! நம்ம இப்படி ஆடுறோமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அழுகைலாம் வந்துச்சு அந்த டைம். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ரோகிராம் வர வர அப்படி பழகிருச்சு. இது இப்படிதான் அப்படின்னு அப்படி பழகிருச்சு. அப்ப வீட்ல எல்லாம் எதிர்க்கலையா? வீட்ல நெறைய எதிர்ப்பு இன்ன வரைக்கும் இருக்கு. இப்பலாம் பாத்தீங்கன்னா, என் தம்பியோடயே பேசி பல வருஷம் ஆயிடுச்சு. டான்ஸ்க்கு வந்தப்பயே எனக்கும் என் தம்பிக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வந்தது புடிக்கல. கூட பிறந்த தம்பி, ஒரே தம்பி தான் இருக்கான். ஃபீல்டுக்கு வந்தப்ப அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. டான்ஸ்க்கு போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நான் இதுலயே அடிக்ட் ஆகிட்டேன். டான்ஸ்லயே வரவும், அப்புறம் சுத்தமா பேச்சுவார்த்தைலாம் இல்ல. ரிலேட்டிவ்லாம் பேசுவாங்க. தம்பி ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த டான்ஸ்ன்றது புடிக்கல. அதனால அவரு இன்ன வரைக்கும் பேச மாட்டாரு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்ஷனே நம்ம போறோம். நல்லா தான் பேசுவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு வீட்டு ஃபங்ஷன் அப்படி போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனா பின்னாடி போயிட்டு அவ ஆட்டக்காரி அந்த மாதிரி கேவலமாவும் பேசுவாங்க. அது கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருக்கும். எல்லாரும் ஒரு வேலை பாக்குறாங்க. இவங்க ஒரு வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் இல்ல. அப்படி அவங்க நினைக்கலையே. குடும்பத்துல இருந்து பிரஷர் இருக்கா? இந்த மாதிரி விட்டுட்டு வந்துரு, இது வேணாம் அப்படிங்கிற பிரஷர்லாம் இருக்கா? இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரி எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்துச்சு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸ்ல இறங்குனனால இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. இந்த ஆடல் பாடலுக்கு ஏன்டா நம்ம வந்தோம் அப்படின்னு யோசிக்க வச்ச ஏதாவது ஒரு கஷ்டமான மொமெண்ட் இருக்கா? ஏதாவது ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணி ரொம்ப கசப்பான தருணம்னு ஏதாவது இருக்கா? கெட்ட வார்த்தை தாண்டி வரும்போது, அத சொல்ல முடியாது அந்த வார்த்தை. அப்பதான் ரொம்ப கஷ்டம் ஆகுது. ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, "இவெல்லாம் ஆடிட்டு படுத்துட்டு போறவ." சொன்ன இன்னொரு தப்பால பேசுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ. நாமளும் ஒரு ஃபேமிலியா இருந்திருந்தா யார் என்ன சொல்லியிருப்பாங்க. கிளாமர் ஆடுறதுக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா விட்டா ஃபீல்டு விட்டுடணும். இல்ல ஸ்டார்ட்டிங் கிளாமர்ல வந்தா கிளாமர் விடுற வரைக்கும் கிளாமர் தான் பண்ணுவேன். விட்டா ஃபீல்ட விட்டுடணும்னு சொல்றேன். ஆனா ஒரு நெருடலோட தான் இந்த கிளாமர் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க. ஆமா. ஒரு பயங்கரமான நெருடல் இருக்கு. அதுனா இப்போ ஃபுல் காஸ்டியூம் போட்டு ஆடுன்னு சொல்லி எந்திச்சு போயிடுறாங்க. அவங்களுக்கே விருப்பம் இல்ல. இப்போ ஒரு 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 ஊர்லயே கேர்ள்ஸ் நெறைய வரமாட்டாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உட்கறது பாய்ஸ் தான். "ஏய் நீ போ சைடுக்கு. ஏய் நீ போ நீ. ஏய் அவள வர சொல்லு." இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகும். அதெல்லாம் இதுல ரொம்ப சிக்கலுங்க இருக்கு. ஆனா நம்ம அந்த எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், அந்த 3 ஹவர் தான் சந்தோஷமே இருக்குது. அவங்க என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த 3 ஹவர் இருக்குதெல்லாம், அந்த எங்கேயும் கிடைக்காத சுகம் அது. எங்கேயும் அந்த ஒரு 3 ஹவரும் எந்த சண்டை, எந்த ஃபேமிலி பிரச்சனை, எந்த கஷ்டம் எதுவுமே இருக்காது. அந்த 3 ஹவர் அவ்ளோ கியூட்டா இருக்கும், அவ்ளோ சூப்பரா இருக்கும். நான் ரொம்ப வாட்டி இத ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த 3 ஹவர் மட்டும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். அங்க அவங்க பாவம் அவங்க பேசிக்க போறாங்க. அத விட்டுட்டேன். நீங்க அத என்ன வேணா பண்ணிக்கங்க. பண்ணிக்கிறீங்களா? பண்ணிக்கங்க. என்ன சைகை காமிச்சாலும் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் அந்த செய்கை காட்ச கூட எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நார்மல் ஆயிடுச்சு செய்கைலாம். அந்த ஆடியோ தாண்டி வருதுல்ல காதுக்கு, அது மட்டும் தான் கேட்க அது ஒண்ணு கம்மி பண்ணிக்கணும் ஆடியோ. என்ன மாதிரியான சைகைகள் உங்கள ரொம்ப அந்த ஹர்ட் பண்ணிருக்கு? விரல்ல வச்சு செய்கை காட்டுவாங்க. அப்புறமா வாய் வச்சு செய்கை காட்டுவாங்க. இந்த வாயில லிப் மூவ்மெண்ட்ல கேக்குவாங்க. அதான் முன்னாடி இருக்கிறாங்க. இந்த சைடுல இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடியோக்கு தாண்டி நம்ம சவுண்ட் விடுவாங்க. அந்த மாரி. ஒருத்தன் சொல்ல "நீ ஆன்டி நீ போடி சைடுக்கு அவள அனுப்புடி." அந்த மாரி வாடி போடின்னு பேசுவாங்க. ஏன்னா நம்மளுக்கும் அவங்க மரியாதை கொடுக்கணும். நாம வாங்கிக்கணும் மரியாதை. அவங்களுக்கும் நம்ம குடுப்போம். அதுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி மாரி அவங்க நம்மள பாத்துக்கணும்.